ஓம் நமச்சிவாய. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேத பதம் நித்யம் சிகாராய நமோ நமஹ. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் வகாராய நமோ. சிம்மராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அஸ்ட்ரோ டிவைன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக சிவபெருமான் வழிபாட்டை கொண்ட சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவான் துணையாக இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் உங்களுக்கு 4, 6, 8 இந்த வீடுகளை பார்ப்பார். 5, 7, 9 பார்வையாள் 4, 6, 8 வீடுகளை பார்ப்பார். குரு பகவான் தான் செல்வச் செழிப்புக்கும் பணத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் அதிபதி. சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் அட்டமச் சனியாகவே தொடர்கிறார். சிம்மராசிக்கு இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சிகள் இருக்கிறதா? பிற்பகுதியில் குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்ற பொழுது சிம்மத்துக்கு விரைய குருவாக வருகிறார். சிம்மத்திற்கு விரைய குரு. அப்போ சிம்மத்திற்கு பொறுத்தளவில் 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் வருகை தரும் பொழுது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் ஒரு ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன், சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். அதாவது உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும். உண்மையா? உண்மை. உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் 12வது வீட்டிற்கு வந்த பிறகு கட்டுக்கடங்காத செலவுகளை எல்லாம் வந்துடும். ஆமாம், 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம். ஒருவேளை உங்களுக்கு பையன் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா அனுப்பிச்சி வச்சுருங்க, இல்லைன்னா தண்ட செலவு வரும். சாமி பிள்ளையே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னாரு, சரியாயிருவாங்க. ஆமாம். அதே போல் வீட்டின் பொருளாதார செழிப்பு வசதிகள் அதிகரிப்பு வந்துடும். செலவழித்து சுகமாக இருக்கிற மாதிரியான சூழல் உண்டாகும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் 8ஆம் இடத்துக்குரியவர் 12ல் போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களது ராசிக்கு 6, 7 8ல் போயிருக்கான். அப்போ 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பார். யார்? சனி மகர ராசியை பார்ப்பார். அப்போ சிம்மத்துக்கு மகரம் 6வது வீடு. அதே போல் அந்த வீட்டுக்கு அதிபதி 8ல் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள், குருவின் பார்வையினால் ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைச்சேன் அப்படிங்கிற ஒரு முடிவாவது வரணும். அதுவும் நடக்கும். 8வது வீட்டில் அஷ்டமச் சனியாக சஞ்சரிக்கிறனால கொஞ்சம் சவால்கள் தான். தொழிலில் எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் சந்தோஷமாலாம் இல்லை. சிம்மராசிக்காரன் வருகடலையாக இருக்கான். கொத்துன்னு கொத்திருச்சு. சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பிள்ளைங்க ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், குடும்பமே அல்ற சில்ற என்னமோ தொழிலை இழுத்து போட்டுக்கிட்டு 4 பேர் நண்பர்களோட உதவியினால ஏதோ ஓடுது. வருமானம் கையில் இல்லை, பாக்கெட்டில் பணம் வைக்க நீதி இல்லை. காலில் வேறு அடிபட்டுருக்கு. விரல்களில் அடிபட்டுருக்கு. நடக்க முடியாமல் இருக்கலாம். கிரகம் அப்படி இருக்கு. அப்போ மந்த நிலை தான். 8ல் போய் சனி இருந்து சிம்மத்துக்கு 10ஆம் இடத்தை தடை செஞ்சிட்டான். அப்படியே எச்சி முழுங்கி ஓடி வெறுத்து போய் அப்படியே கோபம் தலைக்கேறி கொப்பளிக்குது. ஒன்றுத்துக்கு ஆகாதவங்கிட்டெல்லாம் போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. சும்மா அப்படி கம்பீரமாக உறக்க இருந்தது எல்லாம் அது தகுதிக்கு தக்கபடி, அதாவது எந்தெந்த வேலை எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் தனக்கு கீழே உள்ளவங்கிட்டலாம் அவங்கெல்லாம் ஐடியா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையோடு சிந்தித்து செயல்படணும். அப்போ தான் நல்ல பலன்களை பெறலாம். ஆமாம், நல்ல பலன்களை நாங்கள் எங்கே பெற்றோம்? ஆன்மீக வழிபாடு, ஒரு சாதுவான அணுகுமுறை, சகிப்புத்தன்மை இந்த காலத்தை சமாளிக்க உதவும். சனி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தால் எதிர்மறை விளைவுகள் குறையும். குறைந்தது நல்ல பலன்களாவது நடக்கும். ஐயா, ஒரு பரிகாரம் சொல்கிறேன், கேட்குறீங்களா? புளியங்கொட்டை
40 வயசா 40 புளிய விதை எடுத்துக்கோங்க, வயதுக்கு தக்கபடி எடுத்துக்கோங்க, ஒரு பையில போட்டுக்குங்க. 12 இருக்கிற குரு பகவான் அங்கே வாரார். குருவுக்குரிய 16 வருஷத்துக்கு 16 கடலை உருண்டை, சனி பகவானுக்குரிய 19 எள்ளு உருண்டை வாங்கி ஒரு பையில் ஒன்றா போட்டு உங்களோடையே செமந்துக்கிட்டு அலைங்க. இந்த கிரகங்கள் அந்த தங்களுடைய குணங்கள் உள்ள அந்த பொருள்கள் மீது பார்வையை திருப்பி உங்களை விட்டுரும். ஏற்கனவே சொன்னோம், புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி கொலிங்கையான்னு சொன்னோம். யார் கேட்குறீங்க? அப்போ சனி நீராடுனா சரியாக போயிருமையா? அதே போல் கேது பகவான் ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கான், ராகு பகவான் அவன் 7ல். அப்போ ஜென்ம கேது நல்லதை சிந்திக்க விடலையா? மன உளைச்சல், விரக்தி, பயம், பீதி, கவலை, துக்கம், நல்ல சிந்தனையே இல்லையா? என்னையா செய்யுது? அப்போ டெய்லி விநாயகர் அகவல் படிங்க, 48 நாள் படிங்கய்யா. ஒரு மண்டலம் படித்தாலே நம்மளை பிடிச்சதெல்லாம் போயிருமையா? சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு வளை செய்பாட, அப்படி ராகமாக படிங்க. படித்து மஞ்சள் கலந்த அரிசி அதில் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இப்போ ஒரு பிள்ளையார் பிடிச்சி சாமியை கும்பிடுங்க, கும்பிட்டு முடித்த உடனே அதை நசுக்கி விட்ருங்க, பின்ன பண்ணி விட்டுருங்க. சனி எவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆண்டுக்கு பிறகு குரு 12க்கு வரும்போது என்ன செய்வார்? பார்வை நல்லா இருக்கும் இல்லையா? சூப்பராக இருக்கும். அப்போ புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி முதல் மே வரை சவாலாக இருக்கும். சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைந்து பராமரிப்பது அவசியம். விரும்பிய பலன்களை அடைய கடின உழைப்பது. காலையில் தூங்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுச்சிங்கன்னா எந்த கிரகமும் உங்களை தொந்தரவு பண்ணாது. அதனால் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் வெற்றி உண்டாகும். பொருளாதாரம், குருவின் லாபம் 11ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும். குரு அப்புறம் தான் 12க்கு வரும்போது தான் கஷ்டம். அப்போ 6 மாதம் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால் முதல் பகுதி பணவரவை அதிகரிக்கும், பல வழிகளில் வருமானம் வரும், இழந்த பணத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கேது அவர் பொருள் இல்லாத, ஆசை இல்லாதவர். அதனால் முதல்ல ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வணங்கிட்டு சித்தர்கள் சமாதிக்கு போய் ஒரு விளக்க போட்டுக்கிட்டு நீங்கள் அப்புறமேல் போங்க. கேது ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் கடன்களை எல்லாம் அடைக்கலாம். திருமண வாழ்வில், திருமண உறவில் அதிக கவனமுட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் வேண்டும். தம்பதிகளிடத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வரத்தான் செய்யும். அதனால் பேச்சை குறைச்சிடணும், திங்கிறதுக்கு தான் வாயை திறக்கணும். குடும்பத்தில் பல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஆண்டின் முற்பகுதியில் முயற்சிகளில் வெற்றி, பின்னாளில் கொஞ்சம் கசப்பு. ராகுவின் தாக்கம் விலகி இருந்தாலும் கண்டகச்செடி அது ஒரு வாட்டி எடுத்துருது. அதனால் குழப்பங்கள், சோர்வு, கால்வலி, மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும். வாழ முடியாது. சிலப்பாக சந்தோஷமாக குஷியாக கார் எடுத்தோம் போனோன்றது போய் இப்போ முடங்கிக்கிட்டு நடந்து போய் கொஞ்சம் தூரம் நடந்த கால்வலி. அதனால் புதிய முதலீடுகள்லாம் வேண்டாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம். சனியின் பாதிப்பை குறைக்க சனிக்கு எள்ளு தீபம் போடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மையை தருமையா. நாமக்கல் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு ராகு கேதுவனுடைய விமோச்சனத்தை கொடுக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்று போய் கால்வலி வந்தாலும் கிரிவலை சுற்றி முடிச்சுட்டு வாங்க. இந்த ஆண்டு நீண்ட நாள் கனவுகள்லாம் உங்களுக்கு நிறைவேறும். பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் பழனியில் திரு மானூர் சுவாமிகள் சமாதி இருக்குது. திண்டுக்கல்லில் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான், அதாவது ரமண மகரிஷிக்கு தீட்சை கொடுத்த குரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெற்றி 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 வெற்றி. நன்றி, வணக்கம்.